ஏன் லைட்லாம் போட்டு சத்தம் போட்டுக்கிறீங்க? என்ன வேணும்? நீங்க மாதிரி லைட்லாம் போட்டு சத்தம் போட்டுக்கிறீங்க. நாங்க பக்கத்துல தூங்க இல்லையா? போன் பேசிட்டு ஒரு சத்தம் பண்ண. பின்ன நீங்க வெளில வாங்கலாம். நீங்க வெளில வந்து பாருங்க. லைட்ட போட்டுட்டு என்ன இவ்ளோ சத்தமா இருக்கு? முதல்ல வெளியில வாங்க. போன் பேசிட்டு ஒரு சத்தம் பண்ண. பின்ன நீங்க வெளில வாங்கலாம். நீங்க வெளில வந்து பாருங்க. கார் நடு ரோட்ல நிக்குது. கார் எடுங்க தயவு செய்து. கார் அங்க தான ஓடுது. நீங்க வாங்க. வந்து பாருங்க வாங்க. அவர் அப்படி கூப்பிடும்போது பெரிய சண்டை நடக்க போகுது அப்படின்னு நினைச்சா அங்க நடந்ததே வேற. வரும் போதே சிலர் வரம் தரவே வருவாங்க. வெளியில வந்து பார்த்த அம்மாவுக்கு காத்திருந்த மிகப்பெரிய சர்ப்ரைஸ். வரமா வந்தம்மா வாஞ்சையுள்ள தங்கம்மா சித்தரும்ப நசுக்காத சிங்கந்தா எங்கம்மா மறுபிறவி உண்டுன்னா எனக்கு என்ன வேணும். தப்பா செய்யாதீங்க. அது சும்மா தாயாக மாறிடுவேன் உனக்காக. பிறந்ததுல இருந்துன்னு சொல்ல முடியாதுங்க. நம்ம வயித்துக்குள்ள இருந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஜீவன் நமக்காக எல்லா விஷயமும் யோசிக்கிறாங்க அப்படின்னா அது நம்மளுடைய அம்மாவா தான் இருக்க முடியும். ஆனா அப்படிப்பட்ட அம்மாவுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு திரும்பி பார்த்தோம்னா அவ்வளவா எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். மேபி ஃபர்ஸ்ட் சேலரியில அவங்களுக்கு ஒரு gift வாங்கி கொடுத்திருப்போம். ஆனா அதை தாண்டி அவங்களோட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணோமா, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பலருக்குமே அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அப்பேற்பட்ட அம்மாக்களுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் பண்ணலாமான்னு இவங்க பிளான் பண்ணிருக்காங்க. லா டான்ஸ் ஸ்டுடியோ இமான் ராஜ் அப்படின்றவரு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண அது செம வைரலா போயிட்டு இருக்கு. என்னமா இது, எப்ப பார்த்தாலும் லைட்டை போட்டுட்டு ஒரே சத்தமா இருக்கு, கொஞ்சம் வெளியே வாங்கன்னு அதட்டுற மாதிரி இந்த நபர் அந்த அம்மாவை கூப்பிடுறாரு. அவங்களும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு வெளியில வந்து பாக்குறாங்க. கடைசியில இவங்க அரேஞ்ச் பண்ண டீம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்க அம்மாவுக்கு சூப்பரான சர்ப்ரைஸா கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உடனே தெரிஞ்சுக்க பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்பவே ஜாயின் பண்ணுங்க.